வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. டிஎன் டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான நம்ம எக்ஸாம்ல எடுக்கக்கூடிய அதிக மார்க் நம்ம எடுக்கணும். அது எப்படி படித்தா நம்ம அதிக மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் தான் நம்ம இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு எக்ஸாம் டைம்ல நம்ம கொடுத்துருப்போம். இந்த டைம் வரக்கூடிய எக்ஸாம் டைமுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வரப்போகுது. இதில் என்ன சார் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்? அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம படிக்கிறது வாங்க நிறைய நம்ம படிச்சுட்டு போகிறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க்குகளில் ஒன்று தான் இந்த டிப்ஸ் நம்பர் 1 நான் சொல்லிட்டு போட்டுருக்கேன். நான் நிறைய உங்களுக்கு வரும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வரும். இப்போ என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எப்படி அந்த முதல்ல இதுலேருந்து கேள்விகள் எடுக்கிறாங்களா, அந்த கேள்வி என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பார்த்தீங்க அப்படின்னா டெட் 2023 கேட்ட கேள்வி, வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று வேண்டுபவர் யார்? திருவள்ளுவர், ஜலாலுதீன், அப்துல் கலாம், அன்னை தெரசா அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்க கேள்வி. இதுக்கு ஆன்சர் வந்து ஜலாலுதீன் ரூமி அப்படிங்கிறது ஆன்சர். சரி, இப்போ இதை நம்ம எதை பேஸ் பண்ணி இந்த கேள்வி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்லாம் கவிஞர் இவரை பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கவிஞர்ங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்ப நம்ம புக்கில் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய கவிஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. அவங்கள மட்டும் நம்ம தனியா எடுத்து அவங்களுடைய ஆசிரியர் குறிப்பு, அவங்க பாடின பாடலுடைய அந்த வரிகள் மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அதுல ஒரு கேள்வி எடுக்க முடியும். ஏன்னு சொல்லி நான் எப்படி இவ்வளவு கான்பிடன்ஸ் சொல்றேன் அப்படின்னா, இப்ப 12-13 வருஷமா நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம 2012 இருந்து டெட் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, இஸ்லாமிய கவிஞர்கள் இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க, கிறித்துவ கவிஞர்கள் இருந்து கண்டிப்பா ஒரு கேள்விகள் வரும். இந்த தேம்பாவணி இல்லைங்களா, இந்த வீரமாமுனிவர், கிருஷ்ணபிள்ளை, கிருஷ்ணனார், H.A. கிருஷ்ணனார், கிறித்துவ கம்பெனி சொல்லக்கூடிய இவரை பத்தியும் கேள்விகள் கண்டிப்பா வந்துட்டு இருக்கு. அப்ப இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு என்ன சொல்றது பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அந்த 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் அதுல இருந்து நமக்கு ஒவ்வொரு கேள்விகள் வந்துட்டு இருக்கிற மாதிரி, ஒரு கேள்வியில பல கேள்விகள் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. 8 தொகை 10 பாட்டுல அகநானூறு புறநானூறுல இருந்து கண்டிப்பா கேள்விகள் வந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி அந்த 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் அப்புறம் தொடர்நிலை செய்யலும் வரும்பொழுது பாத்தீங்கன்னா பெரிய புராணம், கம்பராமாயணம், மணிமேகலை, அதாவது மணிமேகலைக்கு சிலப்பதிகாரத்தில் நம்ம 50 காப்பியங்களை பார்த்துருவோம். ஸோ அவங்க கிட்ட இருந்தாலும் ஒவ்வொரு கேள்விகள் எடுக்க வேண்டியது கட்டாயம் சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு தேவை குறைவா படிச்சு அதிகமா மார்க் எடுக்கணும். அதே சமயத்துல ஒரு டிக்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ்லாமிய கவிஞர்கள் இருந்து கேள்வி வருது, கிறித்துவ கவிஞர்கள் இருந்து கேள்வி வருது, அதே மாதிரி இந்து கவிஞர்கள் இருந்து நிறைய இருக்கு, புரியுங்களா. சோ அவங்க நம்ம நிறைய படிச்சுட்டு இருப்போம். பட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைவா தான் இருப்பாங்க, நமக்கு அதுல ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும், சரிங்களா. சோ அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய கவிஞர்கள் பாத்தீங்கன்னா உமர் புலவர், அப்துல் ரஹ்மான், காயிதே மில்லத், ஜலாலுதீன் ரூமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்ல ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கிற கவிஞர்களுக்கு இந்த 4 பேர் தான். அப்புறம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம், பட் அது வந்து நமக்கு இவங்க கிட்ட இருந்து திரும்ப கேள்விகள் வந்துட்டே இருக்கு. நீங்க கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க 4 பேர் சுத்தியுமே அதிக கேள்விகள் கேட்டிருப்பாங்க, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அதிக கேள்வி கேட்டிருப்பாங்க. சோ உமர் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இவர்கிட்ட இருந்து நம்ம எடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா முதுமொழி மாலை, சரிங்களா. உமர் புலவர் இவங்களை பத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு மேல இருக்கணும் நம்ம பார்த்தலாமே. இந்த உமர் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சீராப்புரம் எழுதிய புலவர் உங்களுக்கு தெரியும். இது வந்து எட்டைப்புறத்தினுடைய அரசவை புலவர் உமுரு புலவர். இவரை பத்தி சொல்லுவோம், 4-5 பாயிண்ட்ஸ் சொல்லலாம். கடிகை முத்து புலவருடைய மாணவர் பாத்தீங்கன்னா உமுரு இருக்கு அப்படின்னா முதுமொழி காஞ்சி மு, கடிகை முத்து புலவர் மு. சோ மு அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுக்கணும். இவரை பத்தி ஈஸியா நம்ம கொண்டு வந்துடலாம். எப்படி பாத்தீங்கன்னா எட்டைப்புறத்தினுடைய அரசை புலவர் இவர், அரசவை புலவர் இவர், கடிகை முத்து புலவருடைய மாணவர் கடிகை முத்து மு, இவருடைய பேர் உமுரு இப்படின்னு வருது, உமுரு புலவர். சரி, இப்போ இன்னொரு மூ என்ன அப்படின்னா முதுமொழி மாலை அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். முதுமொழி மாலை, சரிங்களா. நபிகள் நாயகம் பத்தி இவர் எழுதின இன்னொரு நூல் முதுமொழி மாலை. அது மட்டும் இல்லாம இவரை ஆதரித்த வள்ளல்கள் இருக்காங்க. வள்ளல் சீதகாதி, அபுல் காசிம் மரைக்காயர், இவங்கெல்லாம் பத்தி இவரை ஆதரிச்ச வள்ளல்கள், சரிங்களா. இந்த மாதிரி வள்ளல்கள் இருந்து நமக்கு ஒரு கேள்வி, அது பாத்தீங்கன்னா 4 பேர் தான் இருப்பாங்க. கம்பரை ஆதரித்த வல்லாரியார், இந்த மாதிரி ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. சரி, இப்போ அடுத்த ஒரு புலவரை நம்ம பாக்குறது அப்துல் ரஹ்மான். போது நமக்கு முழு புலவத்தை நம்ம நிறைய தனியா நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஓரளவுக்கு மேலட்டமா நம்ம இந்த இடத்துல பாத்துக்கலாம். சரி, இப்போ அப்துல் ரஹ்மான் இவர் கபிகோ அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக வேலை பார்த்தவர் இவர். பால்வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கோம். ஆலாபனை அப்படின்னு பல நூல்கள் எழுதியிருப்பார். யாரு? அப்துல் ரஹ்மான் அவர்கள். அடுத்து காயிதே மில்லத், இவரை பத்தி பார்க்கலாம். இப்போ ஜலாலுதீன் ரூமி அப்படிங்கிறவரு நமக்கு எக்ஸாம்ல கேள்வி கேட்ட ஒருத்தர், அவரை பத்தி நம்ம முழுமையா நம்ம கீழே பார்க்க போறோம். இப்போ காயிதே மில்லத் இவரை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா,
அறிஞர் அண்ணா பாத்தீங்கன்னா காரிருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இது ஏன் என்ன அப்படின்னு பார்த்தலாம். காயிதே மில்லத்துடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா முகமது இஸ்மாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் இவரை வந்து அன்பா என்ன சொல்றாங்க, காயிதே மில்லத் அப்படின்னு கூப்பிட்டாங்க. காயிதே மில்லத் அப்படிங்கிறதுக்கான அந்த அரபு சொல்லுக்கு என்ன பொருள் பாத்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. காயிதே மில்லத் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி மக்கள் கிட்ட வழிகாட்டியாகவும் இருந்தாரு. சரி, இப்ப இவர் பத்தி பாராட்டு யாருன்னா அறிஞர் அண்ணா. காரிருள் அப்படின்ற ஒரு பேரை, அண்ணா அப்படின்னா காரிருள். இவரை பத்தி இவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை, அதாவது கருப்பு மேகத்தை, காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கு எதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். சோ அந்த காரிருள்ங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு அண்ணா சொன்ன வார்த்தைன்னு மைண்ட் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பெரியார் அரிது, அரி, அது என்ன அரிது, இவர் என்ன வார்த்தைகள் சொன்னாரு இவரை பத்தி. தந்தை பெரியார் பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அரி அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்ல கண்டிப்பாக வரக்கூடியது. பெரியார் அரிது அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? இப்ப அடுத்து ஜலாலுதீன் ரூமி. இவரை பத்தி தான் நம்ம முழுமையா நிறைய பார்க்க போறோம். இவர்கிட்ட இருந்து நம்ம எடுக்கிறது பாத்தீங்கன்னா, ஜலாலுதீன் ரூமியோட கவிதைகளை ஒரு சிலதை தேர்ந்தெடுத்து இங்கிலீஷ்ல மொழியாக்கம் செஞ்சவர் கோல்டன் பர்கர் நம்ம சாப்பிடுறோம் அந்த மாதிரி கோல்மன் பர்க்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கும். அதை தமிழ்ல தாகம் கொண்ட மீன் ஒன்று அப்படிங்கிற தலைப்புல என் சத்தியமூர்த்தி அவர்கள் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். சரிங்களா? இப்போ ஜலாலுதீன் ரூமியை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருக்கிற கிபி பொது ஆண்டுக்கு முன் 1207 1207 ஆண்டுல இவர் பிறந்தாரு. பாரசீகத்தினுடைய மிகச்சிறந்த கவிஞர்கள் ஒருத்தர். இவருடைய சூஃபி தத்துவமான படைப்புன்னு சொல்றது வந்து மஸ்னவி இவருடைய சூஃபி தத்துவ படைப்புன்னு சொல்றது 25,600 பாடல்கள் கொண்டது. 25,600 பாடல்கள் கொண்டது. மஸ்னவி அப்படிங்கிறது ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு இசை கவிதையினுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய இன்னொரு நூல் பாத்தீங்கன்னா டிமாஞ்ச் இ சம்ஸ் இ தப்ரசி அப்படிங்கிறது மைண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பேர் கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும். மனப்பாடம் பண்ணிக்கிறத ஒரு 5 டைம் படிச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த ஜலாலுதீன் ரூமியினுடைய பாடல் வரிகள் என்னன்னா, எக்ஸாம் வந்து கேட்ட பாடல் வரிகள் பாத்தீங்கன்னா இதுதான். அதாவது என்னன்னா, வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து அப்படின்னா இந்த பாடல் முழுமையா நமக்கு புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த மனித இருப்பு, இந்த மனிதனுடைய இருப்பு ஒரு விருந்தினர் இல்லம். இது பாடல் வரிகள், அவர் எழுதின வரிகள். ஒரு விருந்தினர் இல்லம், மனிதனுடைய இருப்பு வந்து நம்ம இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருந்தினர் இல்லம். நம்ம விருந்தினராக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இல்லம். ஒவ்வொரு காலையும் ஒரு புது வரவு, காலையில் எழுந்திரிச்சதுமே ஒரு புதுசா நம்ம பிறந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். புது வரவு, ஓர் ஆனந்தம், சற்று மனசோர்வு, சிறிது அற்பத்தனம், நொடி பொழுதே ஆயினும் விழிப்புணர்வு, எதிர்பாராத விருந்தாளிகளாக அவ்வப்போது வந்து செல்லும், எல்லாவற்றையும் வரவேற்று விருந்தோம்பு, துக்கங்களின் கூட்டமாகவே அவை இருந்து உனது வீட்டை துப்புரவாக்கு. சரிங்களா? அதாவது இவர் வந்து என்ன சொல்றோம்னா, துக்கங்களின் கூட்டமாக அவை இருந்து உனது வீட்டை துப்புரவாக்குக, சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. வெறுமைப்படுத்தும் போதும், அதாவது வெறுமையா நம்ம இருக்கும் பாருங்க, வெறுமைப்படுத்தும் போதும் ஒவ்வொரு விருந்தினரையும் கௌரவமாக நடத்து. புதியதோர் உவகைக்காக அவை உன்னை தூசி தட்டி தயார்படுத்தக்கூடும். வக்கிரம், அவமானம், வஞ்சனை இவற்றை வாயிலுக்கே சென்று, இது மனப்பாடம் பண்ண ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் தான். நம்மளது பாத்தீங்கன்னா, தேரா மன்னா செப்புவதுடைய எல்லருக்கு உண்கண் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள் வருது இல்லைங்களா? ஸோ நம்ம அந்த மணிமேகலை வரிகள், மணிமேகலை ஆகட்டும், சிலப்பதிகார வரிகள் ஆகட்டும், அதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்கான வார்த்தைகள் இருக்கும். பட் இந்த வார்த்தைகள் மனப்பாடம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. வக்கிரம், அவமானம், வஞ்சனை வான்னு வரும். வக்கிரம், அவமானம், வஞ்சனை இவற்றையெல்லாம் வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக. வருபவர் எவராயினும் இதுதான் எக்ஸாம்பிள் கேட்ட வரிகள். வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து. சரிங்களா? ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு என்ன சொல்றது, நமக்கு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறார்கள், கடவுளால் அனுப்பப்படுகிறார்கள். இப்ப நம்ம ஒருத்தர் வர்றாருன்னா அவர் கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு போற ஒரு வழிகாட்டியாக இருப்பார். அதனால வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறார்கள் தொலை தூரத்திற்கு அப்பாலில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வரிகள் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எளிமையான வரிகள் தான், நம்ம ஈஸியாக நம்ம மனப்பாடம் பண்ணலாம். ஒரு 4-5 டைம் படிச்சால போதும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் மட்டும் கிடையாது, இதுக்கு மேல இருக்கக்கூடிய இவர் இந்த 3 புலவருடைய வரிகளையும் நம்ம மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்ல இவங்க கிட்ட இருந்தா கண்டிப்பாக ஒரு கேள்வி வருது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இஸ்லாமிய கவிஞர்கள் கிட்ட இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.